இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் இந்த புதிய நாளிலே உங்கள் எல்லாருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 124ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சகாயம் அப்படின்னாலே உதவி. மனிதர்களாகிய நமக்கு தேவையான உதவி கர்த்தர்கிட்ட தான். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட தான் அவருடைய நாமத்தினால நம்ம உதவியை பெற முடியும். வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அப்படின்னு சொன்னா அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள தான் எல்லாம் இருக்கு. மனுஷர்கள் நமக்கு விரோதமா எழும்பி வரும்போது நமக்கு அவர்களிடத்திலிருந்து காப்பாற்றப்பட உதவி அவர்கிட்ட தான் வரும். சூழ்நிலைகள் பாருங்க, கொந்தளிக்கும் ஜலங்கள் அப்படின்னு இருக்கு. அப்ப நம்ம எதிர்பாராத காரியங்கள் நம்ம மேல மோதும் போது அதிலிருந்து நாம் தப்பும்படி நமக்கு உதவி வேணும்னா அது அவர் தான் தரணும். வேறனுடைய கண்ணிக்கு தப்பின குருவி போல நம்ம தப்பணும்னா அந்த உதவியையும் அவர் தான் செய்யணும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல நம்ம சந்திக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த ஆபத்தா இருந்தாலும் சரி, எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, நம்மை காப்பாற்றுவதற்கு தான், நமக்கு உதவி செய்யறதுக்கு தான் ஆண்டவர் இருக்கிறார். அதனால அந்த ஆண்டவர்கிட்ட இருந்து தான் எனக்கு உதவி வரும் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொண்டு ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் நீங்க கூப்பிட்டால் கண்டிப்பா உதவி செய்வார். அப்போ எனக்கு உதவி செய்ய எங்க பெற்றோர் இருக்கிறாங்க, என் குடும்பத்தார் இருக்கிறாங்க, என் நண்பர்கள் இருக்காங்க, என் கையில் அதற்கு வேண்டிய பணங்கள் இருக்கு, எனக்கு அதுக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லி சகாயத்தை இவைகளின் மூலமாய் நம்ம பெற்றுக்கொள்ள முயற்சித்தால் அது வீணா போயிடும், அது தோல்வியில முடிஞ்சிடும். ஒருவேளை நமக்கு அது சகாயம் கிடைக்காமலே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து மட்டும்தான் நமக்கு உதவி. அப்போ பிள்ளைங்க வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு, படிப்பில் ஒரு பிரச்சனை இருக்கு, வேலையில் ஒரு பிரச்சனை இருக்கு, சரீரத்தில் ஒரு பிரச்சனை இருக்கு, பொருளாதாரம் ஒரே பிரச்சனையா இருக்கு, குடும்ப வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு, தொழிலில் ஒரு பிரச்சனை இருக்கு, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்படி எந்த காரியமா இருந்தாலும் எனக்கு உதவி தேவனிடத்துல தான். அப்ப நம்முடைய சகாயத்தை அவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளுகிற நாள் இது. அப்ப அவரை நோக்கி பாரு. கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். சங்கீதக்காரர் அப்படிதான் சொல்றோம். அப்ப எனக்கு உதவி செய்கிறதே அவர் தான் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சு இன்னைக்கு அவர்கிட்ட உதவிக்கலாம். இது வரைக்கும் மனுஷன்ட்ட போய் நின்று காலெல்லாம் அழுத்து போச்சுல, நீங்க மனுஷன்ட்ட போய் கேட்டு கேட்டு உங்களுக்கே வெக்கமா இருக்குல்ல. எத்தனை தடவை நம்ம போய் கேட்டுட்டோம், எத்தனை தடவை நம்ம போய் நின்றுட்டோம், எத்தனை முறை நம்ம முயற்சி பண்ணிட்டோம். கர்த்தர்ட்ட நீங்க போங்க, கர்த்தர்ட்ட நீங்க கேளுங்க, அவர் உங்களுக்கு உதவி செய்வார். பரலோக தேவனே, யாரெல்லாம் நீங்க தான் எங்களுக்கு சகாயம்னு உங்கள்கிட்ட வராங்களோ அவங்களாம் இன்னைக்கு உதவியை பெற்றுக்கொள்வார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.